கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்தோடுவோம். சில நேரங்களில் இன்றைக்கு பரவாயில்லை, எப்படியோ நாம் சமாளிச்சிட்டோம், இன்றைக்கு வரைக்கும் இருந்த எல்லா சூழல்களையும் நம்ம சந்தித்து ஒரு அளவுக்கு எல்லா காரியங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனால் நாளை தினத்துக்கு, நம்முடைய எதிர்கால சூழல்களுக்கு என்ன செய்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஒன்றுமே பண்ணலையே. நாளைக்கு பிள்ளைகளை உரிய விதமாக கல்வி கற்க அனுப்பணும், அவங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான காரியங்களை செய்யணும். நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் இன்று வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம், உடுக்கிறோம், இருக்கிறோம். நாளை தினத்துக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அநேகருக்கு வரும். நாளை தினத்தை குறித்து கர்த்தர் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு நாளை தினத்தை குறித்த ஒரு பார்வை இருக்கும் தானே. ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், இன்று ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறாரா? இன்றைய சூழலில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறதா? தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அடுத்த நாளுக்கும் ஆண்டவர் போதுமானவராகவே இருப்பார். நாளைய தினம் என்ற ஒன்றை நாம் சந்திக்க செல்லுகிற பொழுது அந்த தினத்திற்கு தேவையானது நமக்கு கொடுக்கப்படும். இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறவல்ல யாருமே சேர்த்து வைக்கக்கூடாதுன்னார். தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்தது ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை கூட அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை. அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. என்ன அர்த்தம்னு சொன்னால், அடுத்த நேர தேவைக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்குள் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னால், இந்த கர்த்தரோடு சேர்ந்து தான் நாளை தினத்தை சந்திக்க போகிறோம். ஐயோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம், நாளைக்கு நமக்கு ஏதாவது நோய் நொடி வந்தால் ஒரு மருத்துவ செலவுக்கு, ஐயோ எல்லாரும் ஒரு வீடு அது இதுன்னெல்லாம் வாங்கிட்டு நல்ல நிலவில் இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு சொந்த வீடு, ஒரு வாகனம் ஒன்றுமே வேண்டாமா? இன்றைக்கு ஓகே, இன்றைக்கி நம்ம சமாளிச்சிட்டோம், இன்றைக்கி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது, எதிர்காலத்துக்கு ஒன்றும் இல்லையே. நீங்கள் நாளை தினத்துக்குள் வருகிற பொழுது அந்த நாளைய தினத்திற்கு தேவையான விலை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமாக வைத்திருப்பார். எல்லாமே கர்த்தருக்குள் ஆயத்தமாக தான் இருக்குது. உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா வயசான என்ன பண்ணுவேன், நிறைய ஃபண்ட் இல்லையே, ஃப்யூச்சரில் என்ன யார் சப்போர்ட் பண்ணுவா? ஒன்றும் தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று தான், இன்று நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை அனுபவிக்கிறீங்களா? இதே கர்த்தர் நாளை தினமும் இருப்பார். யோசுவாடத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே தான் செத்து போயிட்டார், நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாளைய தினம் நமக்கு அருளப்படும் என்றால், அந்த நாளைய தினத்தை நான் சந்திக்கின்ற பொழுது அதனுடைய தேவைகளை சந்திக்கிற கிருபை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகள் திக்கற்று போவதில்லை. நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம அனாதைகளாக விடப்படுவதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு அடுத்த நாளுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். அதுதான் நம்பிக்கை. இன்றைக்கு போதுமானவராக இருந்ததுக்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரோடு இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பதை கண்டிருக்கிறோம் அல்லவா? நாளை தினம் நாம் சந்திப்போம். நாளை தினம் ஒருவேளை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேறொரு காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, we will meet என்றால் இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். மத்தேயு 6:33 என்ன வாசிக்கிறோம்? முதலாவது நாளை தினத்திற்குரியவைகளெல்லாம் குறித்து சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டு என்றல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு அடுத்த தினத்திற்கும் ஆண்டவர் போதுமானவர். நீங்கள் அடுத்த தினத்திற்கு வருகிற பொழுது நிச்சயமாக காண்பீர்கள், அந்த தினத்தையும் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உரிய ஆயத்தங்களை செய்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் என்றென்று நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துவார்.